ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். 63 அற்புத வரலாறு என்ற இந்த இனிய அழகிய தொடரில் இன்றைக்கு திருநாவுக்கரசரை பேசி தொடர்கிறோம். தொண்டை பயணமாக அண்ணாமலை திருவண்ணாமலை சென்று வணங்கி உழவாரப்பணி செய்த திருநாவுக்கரசர் தொண்டை பயணமாக வருகிறார். தொண்டை பயணம்னா தொண்டையே அவர் பயணமாக வச்சிருக்கிறாருங்கிறது கொள்ளலாம். தொண்டை நாட்டுக்கு பயணம் வருகிறார்னு சொல்லலாம். தொண்டு தூயவரும் தொண்டை தலமான பண்டு வினையாக, இதெல்லாம் முன்னாடி நம்ம பண்ண புண்ணியங்கள் தான் பண்டு வினையாக காடு குன்று காட்டாராய் தண்டனிடத்தவமாய் திருவோத்தூர் அடைந்து, அந்த திருவோத்தூரில் தான் ஆண்பனையை கொலையென செய்த ஒரு பெருமையை ஞானசம்பந்த பெருமான் பெற்ற இடம். அங்கே வரார். திருவோத்தூர் அடைந்து கொண்ட பதிகங்கள் கொத்தாய் பல செய்து, அங்கே இருந்து நிறைய பதிகங்கள் பாடுறாரு. திருவோத்தூரில் கொண்ட பதிகங்கள் கொத்தாய் பல செய்து மதில் மாநகரம் மண் காஞ்சி சேர, அந்த காஞ்சிபுரங்கிறது அந்த காலத்தில் நாலந்தா யூனிவர்சிட்டி கல்வி நகரம், நகரேஷு காஞ்சி என்று புகழ் பெற்றது. திருக்குறிப்பு நாயனாரை பெற்ற தலம் அது. அந்த காஞ்சியில் தான் அம்மை தழுவு குலைந்த பெருமானாக ஏகாம்பரநாதர் வீற்றிருக்கிறார். 108 சிவத்தலங்கள் உள்ள இந்த திவ்ய தேசத்தில் 8 திவ்ய தேசம் உள்ள ஊர் காஞ்சிபுரம். அதை விஷ்ணு காஞ்சி, சைவ காஞ்சி, சமண காஞ்சி, புத்த காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை அழைப்பார். அத்துணை பிரிவு மதங்களும் செழித்து வளருகின்ற ஒரு அருமையான நகரம் காஞ்சி. அந்த காஞ்சிபுரத்தில் ஏகம்பரை பார்க்க வருகிறார் நமது நாவுக்கரசு பெருமான். மதில் மாநகரம் மண் காஞ்சி கால் சேர எதிர் அடியர் எழும் நல்ல மகிழ்வாக பதினிறை வாழை கமுகு பூரண கலசமென எதிரால் நின்று அடியார்கள் வரவேற்கிறார்கள் நாவுக்கரசு பெருமானை. தொண்டே உருவமென இவர் வரார். வலுவாத தருமரென, தருமன் கூட வலுவலாம், தப்பு பண்ணலாம், ஆனால் இவர் தப்பு பண்ணாதவர். வலுவாத தருமரென தவத்தோர் தாம் பேச தழுவ குலைந்த தான் தோன்றியான் காண, தழுவ குலைந்த தான் தோன்றி தானே உருவானவன். சிலைகள் சுயம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுயம்புங்கிறது தன்னால் உருவாகிறது. சிலைப்படாத, அதாவது ஒளிபடாத சிலைகள், அது தன்னால் உருவாகும். யாராவது ஒருத்தர் பிடிச்சு வைப்பாங்க, அதில் ஒளிப்படாது, அது கருங்கல் அல்ல, அதெல்லாம் நம்ம சுயம்பு என்று அழைப்போம். தழுவ குலைந்த தான் தோன்றியான் கெளிமிய அன்பு விழுமி கச்சியதை வளமாகி தொழுது தோய்ந்து கரவாடும் அன்னஞ்சம் என்று ஒரு பதிகத்தை எங்கே செய்கிறார். காஞ்சிபுரத்திலே இருந்து உழவாரப்பணி செய்கிறார். கைத்தொண்டில் காலம் சிறக்க அரசரும் வைத்த பெண் பாகனை கச்சி மயானமதில், காஞ்சிபுரத்தில் இன்னொரு இடம் கச்சி மயானம், மெத்த வணங்கி மார்பேறு திருமால் பேரு, இன்றைக்கு அது திருமால் பேரு என்று வழங்கப்படுகிறது. மேற்றளிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில். அத்தன் ஏகம்பன் அன்புற பாடி, அத்தன்னா அப்பான்னு அர்த்தம். அத்தன் ஏகம்பர் அன்புற பாடி அயலாகி அடுத்த பதியாக கழுக்குன்றம் அடைந்து மடுத்த காதலில் மண்வீழ்ந்து பண்பாடி, மடுத்த காதலில் மண்வீழ்ந்து பண்பாடி தொடுத்தே ஊர்ந்து தலங்கள் பல பணிந்து நெடுத்த கடலோர வான்மியூர் வருவார். திருவான்மியூருக்கு வரார். கரைந்தே கடலோர கபாலீஸ்வரம் கலந்து, இன்றைய கபாலீஸ்வர கோயில் அன்றைக்கு கடற்கரை பக்கத்தில் இருந்ததாக செய்தி. அங்கே அந்த சாந்தோம் சர்ச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயிலை எடுத்துக்கொண்டாந்து இங்கே கட்டினாங்க. கபாலி கோயில் முன்னாடி சாந்தோம் சர்ச்சு பக்கத்தில் இருந்தது. இன்றைக்கும் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி, சர்ச்சுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே சிவலிங்கம் இருக்கும். அதை எடுக்க முடியாத சிவலிங்கத்தை அங்கேயே விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி சர்ச்சை கட்டி சர்ச்சுக்குள்ளே இன்றைக்கி சிவலிங்கம் இருக்குது. கபாலி கோயிலில் பார்த்தா அந்த கோயிலை அப்படியே இடித்து கல்லுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டினாங்க ஆங்கிலேயன் காலத்தில், அதாவது 17ஆம் நூற்றாண்டில். இன்றைக்கும் அதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்கள் கேட்டீங்கன்னா,
1-2 இடங்களில் அந்த கல்லை, அந்த கபாலீஸ்வரர் கோயில் கல்லை பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தலை மாதிரி இருக்கும். கல்வெட்டு தலைக்கு நேராகத்தானே எழுதியிருப்பான், அது எப்படி தலைகள் இருக்குது? ஏன்னா அதே கல் எடுத்து வச்சு கட்டும்போது மேசனுக்கும் கொத்தனாருக்கும் என்ன தெரியும், மாற்றி வச்சு கட்டியிருக்கிறாங்க. கட்டின இதை திரும்பவும் பேர்க்கிறதுக்கு வழி இல்லாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் சென்றால் கபாலீஸ்வரத்தில் செல்லுங்கள். அங்கே எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார், தலைமை அர்ச்சகர், மன்றாடியார்னு பேர். அவர்கிட்ட கேட்டப்போ, ஐயா என்ன ஐயா அது இந்த கோயில் அங்கே? ஆமாம் ஐயா, உண்மைதான் ஐயா, அங்கே இருந்த கோயிலை தான் பேர்த்தெடுத்து இங்கே கட்டினாங்க, பாருங்கள் வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த தலைகீழான கல்வெட்டு 1-2 காமிச்சார். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நாட்டில் நடந்தாலும் இன்றைக்கி கபாலி கோயிலில் அவ்வளோ கூட்டம். கரைந்தே கடலோர கபாலீச்சரம் கலந்து நிறைந்த களம் ஆடும். களம்னா கப்பல். அன்னைக்கு கபாலி கோயில் தான் ஹார்பராக இருந்தது, இன்றைக்கி ஹார்பர் தனியாயிட்டுது. நிறைந்தே களமாடும் கடலோரம் தேடி உறைந்த உயர் அன்பில். அந்த கடலோர ஒரு சாலை இருந்தது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூரிலிருந்து அந்த கடற்கரை சாலை வழியாக கபாலி கோயிலுக்கு வந்தாருன்ட்டு. இன்றைக்கு அப்படி ஒரு நெடிய சாலை இல்லை, ஆனாலும் சாலை இருக்கிறது. கரைந்தே கடலோர கபாலீச்சரம் கலந்து நிறைந்த களம் ஆடும் கடலோரம் தேடி உறைந்த உயர் அன்பில் ஒற்றியூர் நாடி. உறைந்த உயர் அன்பில் ஒற்றியூர் நாடி வடிந்த கண்ணீரில் வண்டோங்கு சங்கமலம் என்ற ஒரு பதிகம் பாடி திருத்தாண்டகம். நிறைய இலக்கணத்தில் பாடியிருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அதிகமான இலக்கண செயல்பாடுகளில் எதெல்லாம் கேட்டால் திருத்தாண்டகம்ங்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவரை தாண்டகவேந்தன் என்றே அழைப்பார்கள். திருத்தாண்டகம் பாடி, திருக்குறுந்தொகை பாடி, திருநேரிசை என விருத்தமாகி, விருத்தியான விரைவாக, அதாவது ரொம்ப அதிகமாக விருத்தமாகி அவர் பாடின கலி விருத்தங்கள் விருத்தமாகி, அவரோ விருத்தர்னா வயசானவர். விருத்தமாகி விருத்தருமே வியர்வையாக விருப்புடனே உளவார பணிபுரிந்து பாசூர் ஏகி. பாசூர்னா திருப்பாச்சூரில் மூங்கில் தான் தலை விருட்சம். பாச்சூர்னாலே மூங்கில்னு அர்த்தம். பாச்சூர் ஏகி வரும் பதிகமாக முத்தி மூடுவாயில் எய்த முதல்வனார் என்று ஓதி கெட்டவினை கெடுக்கும் உயர் திருவாலங்காடாகி. கெட்ட வினைகளை கெடுக்குமா? எது? திருவாலங்காடுக்கு போனோன்னா கெட்ட வினை கெடுக்கும் உயர் திருவாலங்காடாகி மட்டவிழ் திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே. மட்டவிழ் திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே பட்டனவே பதிகம் தந்து வடதிசை தலம் காண நெட்டு உயர் மலை தாண்ட காரிக்கரை பணிவார். காரிக்கரைங்கிற ஊருக்கு போய் அதை வழங்குறார். காலத்தீ மலைக்கு போகிறாரு. காலத்தீயான் கருத்தாய் மலையேறி தன்னறிய தாளத்தினால் பாடி நின்ற பிள்ளை செதி தர. தன்னறிய தாளத்தால் பாடினானாம் காலத்திநாதனை சின்ன பிள்ளை திருஞான சம்பந்தர். அதை இவர் நினைச்சு பார்க்குறார். ஆகா, திருஞான சம்பந்தர் வந்த இடமாச்சேன்னு வணங்குறார். காலத்தியான் கருத்தாய் மலையேறி தன்னறிய தாளத்தினால் பாடி நின்ற பிள்ளை சேதிதர காலத்தில் உயர்வேடன். ஒரு காலத்தில் பாடுறான் உயர்வேடன் கண்ணப்பன். காலத்தில் உயர்வேடன் அடி போற்றி அதை நினைச்சு பார்த்து அவனுடைய திருவடிகளை வணங்குகிறார். யாரு? நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அங்கே வந்த திருஞான சம்பந்தரை நினைத்து வணங்குகிறார். அந்த ஊரிலிருந்து புறப்பட்ட வேடனாகிய கண்ணப்பனை நினைத்து வணங்குகிறார். அடிபோற்றி கும்பிட்டு ஞாலத்தில் உயர் உழவு பணியாற்றி உயர. உலகத்திலே சிறந்த பணி எதுன்னா உழவாரப்பணி. ஞாலத்தில் உயர் உழவு பணியாற்றி உரைய அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறார். அங்கேருந்து தான் அவர் கைலாயத்துக்கு போகணுன்னு ஆசை வந்தது. காலத்திலேருந்து கிளம்பிட்டார் கால்நடையாக. அவர் பின்னாடியே கொஞ்சம் அடியார்களும் வராங்க. தென் கையிலை காலத்தி வட கையிலை நினைவூட்ட. காலத்தையே தென் கையிலையும் வாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கவருக்கு வடகையிலை ஞாபகம் வருது. ஆகா, நம்ம கைலாயத்துக்கு போனால் என்ன சும்மாதான பொழுது கழியுது அப்படின்ட்டு போகிறாரு. எண்ணம் திடமாக வடதிசை கால் நடக்க
எண்ணரும் வனங்கள் தாண்டி. எண்ணரும் வனங்கள்னா அது எண்ணிக்கை இல்லாத வனங்கள்னு சொல்லலாம், எண்ண முடியாத, மனசில் தோன்றாத அவ்வளவு திக் ஃபாரஸ்ட், அதெல்லாம் கடந்து பருப்பதத்தில், பருப்பதம்னா என்ன, ஸ்ரீசைலம். பருப்பதம்னா பர்வதம் அப்படிங்கிற வட சொல்லினுடைய தமிழாக்கம் பருப்பதம். பருப்பதத்தில் தன்னரும் தமிழால் தனித்தனரும் பதிகம் செய்வார். ஸ்ரீசைலம் போய், ஆனால் திருஞான சம்பந்தர் ஸ்ரீசைலத்துக்கு போகல, இங்கிருந்தே பாடினார். நாவுக்கரசு பெருமான் இங்கிருந்தே பாடினார். சுந்தரர் பெருமான் இங்கிருந்தே பாடினார். மாணிக்க வாசகர் அதை பாடவே இல்லை. அப்போது இந்த மூவருடைய பாடல்களும் இன்றைக்கு நீங்கள் ஸ்ரீசைலம் போனீங்கன்னா கல்வெட்டாக அங்கே வெளியிடும், பார்க்கலாம். அழகான செய்தி. ஆந்திர மாநிலத்திலே நம்முடைய தமிழ் கல்வெட்டை பார்ப்பது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு. நெஞ்சம் நெகிழக்கூடிய அழகான கல்வெட்டு. அதில் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் மட்டும் நேராக போய் பாடின பாடல்கள். வடகையில் எண்ணம் வளர்ந்து வடிவாக நடப்பவரும் நல்லடியர் பின்வரவே நகர்ந்து அடர் காடு அடுத்து தேசமன மாளவ இலாடமாகி. மாளவ தேசம் தாண்டுறாரு, இலாட தேசம் தாண்டுறாரு. படர் சடையன் பரவு மனம் பாதை வழிகூட. இவர் போக 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 பாதை வளர்ந்துக்கிட்டே இருக்கான். படர் சடையன் பரவு மனம் பாதை வழி கூட வர வாரணமாகி வாரணாசி எனும் வளர் வடகாசி தலம் சேர. வாரணாசின்னு பேர். நாம் தென்காசின்னு இந்த பக்கம் சொல்கிறோம், அப்போ அதை வடகாசின்னு சொல்லணும்ல, நம்ம சொல்ல மாட்டோம். அதுதான் மெயின்பாங்க. வடகாசியை நினச்சி இங்கே தென்காசி சிவகாசி எல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம வச்சுக்குவோம். அதுதான் நம்முடைய தனிச்சிறப்பு. நம்ம ஊர் சாமியெல்லாம் அவங்க கும்பிட மாட்டான், ஆனால் அவங்க ஊர் சாமியெல்லாம் நாம் கும்பிடுவோம். இப்போது நம்ம ஊர் அடியார்களை அவங்க வணங்க மாட்டாங்க. அவங்க ஊர் சாய்பாபாவை நம்ம கும்பிடணும்னா நம்ம ஊர் ராமலிங்க அடிகளை அவங்க கும்பிட மாட்டாங்க. இங்கே உள்ள நம்முடைய பாம்பன் சுவாமிகளை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் சாய் படம் இருக்கும். புட்டபர்த்தி சாமின்னு கும்பிடுவாங்க, வணங்குங்கள், தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஊர் சாமியை அந்த ஊருக்கே எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, அதுதானே அவஸ்தையாக இருக்குது. அது மாதிரி வாரணாசி என்பது காசி ஜோதிர்லிங்க தலம். 12 ஜோதிர்லிங்க தலங்கள்லே ஒரு தலம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது காசிக்கு போகணுன்னு நியமமாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் ஏற்பாடு பண்ணோம், காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் வரணுன்ட்டு. அப்படியாவது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எவனாவது நுழைஞ்சு பார்க்கணும். அதாவது சைவத்துக்கு மூலமான இடம் தமிழ்நாடு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சால் தானே வடநாட்டுக்காரனுக்கு தெரியும். இதையெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வருகின்ற சமுதாயம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். காசியில் இத்தினோண்டு பெருமாள் சின்னதாக இருப்பார். வரவங்க போகிறவங்க எல்லாரும் அதில் வந்து கை தொட்டு வணங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிவலிங்கம். பருப்பதத்துலேயும் அதே மாதிரி தான். ஸ்ரீசைலத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒருவர். அது மாதிரி கோகர்ணத்துலேயும் பார்த்தா சின்னோண்டு, அது இருக்கிறதே தெரியாது, அது ஒரு குழிக்குள்ளே இருக்கும். அது மாதிரி கீர்த்தி சிறிது மூர்த்தி பெருசும்பாங்க, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருசும்பாங்க. அது மாதிரியான தலங்கள் இந்த வாரணாசி. இந்த வாரணாசி எனும் வளர் வடகாசி தலம் சேர வாரமிக விஸ்வரை வந்தாரோடு வழிபட்டு. வாரமிகு விஸ்வரை, வாரம்னா அன்பு. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், வார வழிபாடுன்னு சொன்னால் வார வாரம் வழிபாடுன்னு அர்த்தம் இல்லை, அன்போடு வழிபாடு செய்கிறது தான் வார வழிபாடு. வாரமிக விஸ்வநாதர்னு பேர். இத்தினோடு சாமி, விஸ்வரூபம்னா பெரிய சாமின்னு அர்த்தம். ஆனால் இத்தினோடு சாமிக்கு விஸ்வநாதர்னு பேர் வச்சோம். நம்ம பெருவுடையார் யார், தஞ்சாவூரில் இருக்கிற பெருவுடையார் இருக்கிறாரு, அவர் தான் அருமையான உயரமான ஒரு பெரிய புகழ்பெற்ற சாமி. அவரை பெருவுடையார்னு சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சரித்திரங்களை அறிய மாட்டோம். நம்ம தரித்திரம் நம்ம கண்ணெல்லாம் மறைக்குது, அதுதான் செய்தி, வேறு ஒன்றும் இல்லை. சிறந்த செய்திகள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயிலுக்கும் போங்க, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல வரலாறு, அழகான தமிழ் பெயர். இந்த ஒரு பதிகத்தை படித்தோன்னா அந்த பதிகத்துக்கு பின்னாடி என்ன வரலாறு என்பதை நாம் அறியாமலே படித்து கொண்டிருப்போம். அதுக்குள்ளே இந்த பிறவி போயிடும். எனவே நல்ல தமிழறிஞர்களே, நல்ல தமிழ் தொண்டர்களே, சைவர்களே, தமிழை மதியுங்கள், தமிழை போற்றுங்கள், தமிழால் பதிகத்தை படியுங்கள். அந்த படிக்கும்போது அந்த பதிகம், அதாவது இடம் சுட்டி பொருள் விளக்குகன்னு அந்த காலத்தில் படிப்போம். இப்போ அது தமிழே இல்லையே ஆட்சி மொழி. அப்படி இருக்கும்போது தமிழை இங்கே படிச்சிருக்க போகிறோம். அப்போது எந்த இடத்துல நடந்தது, ஏன் நடந்தது, இந்த பதிகத்துக்கு என்ன பொருள் சொல்ல மாட்டோம்.
நமக்கும் தெரியாது, அடுத்தவங்களை நம்ம கேட்கவும் மாட்டோம். ஏன்னா நமக்கு நேரமே இல்லை. அதனால தான் ஆண்டவன் பார்த்தா நேரம் இல்லாத இவனுக்கு நேரத்தை நிறைய கொடுக்கணும்னா 180 170 நாளாக வீட்டில் உட்கார வச்சு, அப்போவாது நீ பார்த்தியா படிச்சியா? அப்பவும் கிடையாது, கிடையவே கிடையாது. கொரோனா வந்துன்னா இவனா திருந்துறானா? திருந்தவும் மாட்டான். அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்டு கிடைச்சிது. இவனுக்கு என்ன சந்தோஷம்னா, அடுத்தவனுக்கு ரெஸ்ட்டு, எனக்கு ரெஸ்ட்டு. அடுத்தவனும் கஷ்டப்படுறான், நானும் கஷ்டப்படுறான், அவ்வளோதான். தான் மட்டும் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்பட மாட்டான். அடுத்தவன் கஷ்டப்படும் போது அவனை மாதிரி தான் எனக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறான். எதுக்குன்னா மாஸ்க் போடுறது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு பகட்டு. டாக்டர் போடுற மாஸ்க்கை நம்ம போடுறோமே அப்படின்னு தான் போடுறான வழியா எதுக்கு மாஸ்க்? அந்த மாஸ்க்குனாலேயே மரியாதை குறைஞ்சி போகுது. 10 மாதமாக அந்த மாஸ்க்கே போட்டுக்கிட்டு இருக்கிறான். 5-6 மாதம், மன்னிக்கவும், 5-6 மாதமாக அதே மாஸ்க்கு. அதுலேருந்தே உலகத்துக்கு நோய் பரவுது. இதெல்லாம் யார் சொல்கிறது, யார் கேட்குறது? நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வயசானவெல்லாம் போய் சேர்றதுக்காக வந்த கொரோனா மாதிரி இருக்குது இந்த நாட்டில். நான் எதையாவது தேவையில்லாத பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வாரமிக விஸ்வரை வந்தாரோடு வழிபட்டு மாறா அடியர்களை மறித்து இங்கே நிறுத்தி. இதுக்கு மேலேயும் கைலாயத்துக்கு போகணுன்னா காசிலேருந்து போகணும். உத்தரப்பிரதேஷ்லேருந்து காசி, உத்தரப்பிரதேஷ்க்கு இன்னும் இருக்குது ரொம்ப தூரம். இன்னும் எப்படியும் 2000 கிலோமீட்டராவது போய் ஆகணும். கூட வரவங்களாம் கூட வராங்க, வேணாம் அவங்கவுங்க வீடு போய் சேருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இவர் தன்னந்தனியாக கைலாயம் நோக்கி கால்நடையாக புறப்படுகிறார். கால் நடந்து கல்லும் முள்ளும் என கடந்து ஆள்காணா மிருக நடுவாகி, ஆளே இல்லாத இடம், மிருகங்கள் நடுவாக இருக்குது. மிருக நடுவாகி நமசிவாய என நடந்து சூழ் கொண்டே பசி மறந்து, சூழ் நான் போய் தீருவேன் அப்படின்னு சூழ் உரைத்து புறப்படுகிறார். சூழ் கொண்டு பசி மறந்து காய்கனியும் துறந்து, காய்கனியை கூட சாப்பிடாம போகிறாரு. கால் தேஞ்சு போச்சு. நடப்பதே தொழிலாகி தவம் துணையா. யாருக்கு? இவருக்கு என்ன துணை? தவமே துணையாக. கொடு விலங்கும் கொலை மறந்து கூட வர. விலங்குகளும் இவர் கூட வருதான். இவரை கொல்லணும்னு எண்ணம் கூட அதுக்கு மறந்து போச்சான். இந்த பெரியவரை பார்த்து அது என்ன, எதனால் அந்த விலங்குகள் இவரை சாப்பிடணும்னு நினைக்கலன்னா, இவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? எலும்பு தோலமாக போயிட்டுருக்கிறார். இவர்கிட்ட தசை இருந்தாலா சாப்பிடும். அதனால தான் அது கொலை மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். கொடு விலங்கும் கொலை மறந்து கூட வர ஆடும் அரவமும் மணியுமிழ்ந்து ஒளிதர. என்ன அழகான சேக்கிழாரின் பாடல் பாருங்க. பக்கத்தில் பாம்பு வருதா, ராத்திரியில் உட்கார்ந்துருக்குதான். இவருக்கு வெளிச்சம் தரணும்னு அந்த மாணிக்கக்கல்லை உமிழ்ந்து நாவுக்கரசருக்கு ராத்திரியில் வெளிச்சம் தருகிறதாம். இரவில் வெளிச்சம் தர அரவம் மணி உமிழும் காட்சியாக சேக்கிழார் நமக்கு காட்டுகிறார். இதெல்லாம் நடந்துதானா? நடந்திருக்கலாம். இதை படம் பிடித்து காட்டுகிறார் பெருமான், சேக்கிழார் பெருமான்.